ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி குயிக் அண்ட் டேஸ்டி சன்னா மசாலா செய்யலாம். அதுக்கு சன்னா ஊற வச்சுடுங்க. ஒயிட் சன்னா, காபுலி சன்னா 8 hours ஊற வச்சுட்டு குக்கரில் 3 to 4 விசில் சால்ட் போட்டு விசில் எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் வச்சுடுங்க. ஒரு கடாயை எடுத்து அதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லாங் போட்டு வெங்காயம் போட்டுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதிலே மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள் போட்டு சால்ட், கிரேவிக்கு மட்டும் சால்ட் போடுங்க. ஏன்னா சன்னால ஏற்கனவே சால்ட் போட்டுட்டோம். போட்டு ரெடியாக வச்சுடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இந்த மசாலா போட்டுடுங்க, தக்காளியோட மசாலா. அப்போ தான் அது நல்லா வெந்துடும். க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது நல்லா வெந்த பிறகு ஆயில் தனியாக வந்துடும். அப்புறம் இந்த சன்னா எடுத்து அதில் போடலாம். பச்சை வாடையெல்லாம் போன பிறகு அது பாயில் ஆகின பிறகு அதில் கொத்தமல்லி, கசூரி மேத்தி பேக்கெட்டில் வரும், அந்த கசூரி மேத்தி போட்டுடுங்க. உங்கள் சன்னா மசாலா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ், பூரி எல்லாத்துலேயோட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது. என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஒர்க்கிங் உமன் அண்ட் மென்க்கு மார்னிங் டைம்ஸில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குயிக் அண்ட் டேஸ்டி சன்னா மசாலா. இது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், டைரெக்டாக குக்கரில் கூட செய்யலாம். அது இன்னும் ஃபாஸ்ட் ஆகிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். குக்கரில் எப்படி செய்யணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இது கடாயில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் வெந்த பிறகு இதுதான் இதோட ஃபைனல் லுக். சன்னா மசாலா ரெடி. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.